வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கி, நம்ம இப்போ நிற்கிறது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ராதாபுரம். ராதாபுரத்தில் அவங்க என்னென்னா கற்பூர எலி, ரசகேலி இந்த மாதிரி நிறைய வாழைகள் சாகுபடி செய்திருக்காங்க. இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து அனு நர்சரி கார்டன் அங்கே வந்து தென்னங்கன்றும் பப்பாளி கன்றும் எடுத்திருக்காங்க. இதில் வாழைக்கு நடுவில் தென்னங்கன்று போடுறதும் மற்ற மாதிரி பப்பாளி கன்று நடுறதும் அதான் எடுத்திருக்காங்க. பார்த்துக்கிடுங்க. நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அனு நர்சரி கார்டன் தென்னங்கன்று இது என்னென்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 500 பப்பாளி, நம்மள்கிட்ட வந்து மாங்கன்று சப்போட்டா எல்லாமே உண்டு. மற்ற மாதிரி பப்பாளி செடியும் உண்டு. பார்த்துக்கிடுங்க, பப்பாளி கன்று எடுத்துருக்காங்க. ஏதாவது விவசாயிகளுக்கு தேவைனாலும் நம்மகிட்ட எல்லாமே உண்டு. அதை எதனாலும் கேட்கலாம். பார்த்துக்கிடுங்க. இது அவ்வளோவுமே நம்ம அனு நர்சரி கார்டன்லேருந்து ஏற்றி கொண்டு வந்தது. இதில் வந்து ரெட் லேடி பப்பாளி இது வச்சு 6 மாதத்துலேயே காய்ப்புக்கு வந்துடும். இது 6 மாதம் காய்ப்புக்கு வந்த பிறகு நம்ம இந்த காய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் தென்னங்கன்றும் நம்மகிட்ட இருந்து ஒரு 1000 முறை எடுத்துருக்காங்க. பார்த்துக்கிடுங்க. தென்னங்கன்று நடவு செய்கிறதுக்காண்டி அவங்க எல்லாமே குழி எல்லாம் தோண்டி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியில் தான் அனு நர்சரி கார்டன் வண்டியில் தான் ஏற்றி கொண்டு இறக்கிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம அந்த குழி தோண்டி இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடலாம். இதே போல் விவசாயிகளுக்கு யாருக்காவது ஏதாவது தென்னங்கன்னோ பப்பாளி கன்னோ மாங்கன்னோ சப்போட்டாவோ மாஞ்சியமோ தேக்கு மகாகனி இந்த மாதிரி யாருக்காவது தேவைனாலும் நம்ம அனு நர்சரி கார்டனை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னாக்கி இவங்க வந்து தென்னங்கன்றும் பப்பாளி கன்றும் சாகுபடி பண்ணுறதுக்காண்டி அவ்வளோ குழியும் தோண்டி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. சொட்டு நீர் பைப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்துடுங்க. அழகாக அருமையாக ஜேசிபி வச்சு குழி தோண்டி என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இறக்குறது என்னென்னாக்கி அங்கே வந்து கொஞ்சம் வாழைக்குள்ளே கொஞ்சம் அழகாக இனலாக இருக்கிறதுனால அவங்க வந்து வாழைக்குள்ளே இறக்கி வைக்கிறாங்க. நாளைக்கு இது அவ்வளோ வைக்கிறதுக்காண்டி நம்ம லோடு கொண்டு இறக்கியிருக்கோம் அனு நர்சரியிலேருந்து. இது யாருக்கா எந்த விவசாயிக்கோ எந்த தோட்டத்துக்காரங்களுக்கோ தேவைன்னாக்கி நம்ம அனு நர்சரியை கான்டாக்ட் பண்ணலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச் பக்கத்திலே சொத்தவளை சுற்றுலாத்தலம் பீச் பக்கத்திலே இருக்குது. ஏதாவது தோட்டத்துக்காரங்க வந்தாங்களாலும் சொத்தவளை பீச் பக்கத்தில் வந்து நம்ம கடற்கரையும் பார்த்த மாதிரி இருக்கும், சுற்றுலாத்தலத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், நர்சரியும் பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான விவசாய பொருட்களும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரியா? பார்த்துடுங்க. இது அவ்வளவுமே நம்ம இன்றைக்கி கொண்டு வைக்க நாளைக்கு காலையில் அவங்க வைக்கிறதுக்காண்டி அருமையாக அந்த வாழைக்கன்று எல்லாமே நம்மகிட்ட தான் வாங்கினாங்க. பப்பாளி கன்று நம்மகிட்ட தான் வாங்கினாங்க. பப்பாளி கன்று இப்போ வாங்கியிருக்காங்க. அடுத்த ஒரு 6 மாதத்தில் ரெடி ஆகிரும். இந்த மாதிரி எல்லாமே எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த விவசாயிக்கு தேவைன்னாலும் நம்ம அனு நர்சரிக்காரனை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாழ்க விவசாயம். நன்றி, மிக்க நன்றி.